வணக்கம். செல்வகுமாரின் தீபாவளி வணிகத்திற்கு மழைப்பொழிவு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கும், அதே போல தீபாவளி கொண்டாட்டத்திற்கு எப்படி வானிலை அமையும், ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 11 சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. தீபாவளி அக்டோபர் 20 சரியாக இன்னும் இன்றோடு சேர்த்தால் 10வது நாள். 10 நாட்கள் இடையில் இருக்கிறது. ஆக இன்றைக்கு 11 அதாவது தீபாவளி வணிகம் தொடங்கிவிட்டது. படிப்படியாக தீபாவளி வணிகம் அதிகரிக்கும், சீராகும். இறுதியில் நாள் கொண்டாட்டம். பொதுமக்களுக்கு எப்படி வானிலை கொண்டாட்டத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும், மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு சனிக்கிழமை 11 மதியம் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கம். இன்றைக்கு மழைப்பொழிவை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம் மதியம், மாலை, இரவு தாங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும், அதாவது 16 17 வரைக்கும், இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு கிழக்கு காற்று வந்துடும். வடகிழக்கு பருவமழை என்கின்ற பெயராக அறிவிக்கப்படக்கூடிய, அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை அறிவிக்கக்கூடிய நாள் 18 19 இருக்கும். 17 கூட அறிவிக்கலாம், ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் நிறைய மழை இருக்கு. ஆனால் 18 19 தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கோம். சரி, ஆனால் அந்த 16 காலையிலே மழை வந்துடும், கிழக்கு காற்று வர ஆரம்பிச்சிடும். 17 நல்ல கிழக்கு காற்று வர ஆரம்பிச்சிடும். அந்த 15 வரைக்கும் மழை மாலை, இரவு, மதியத்திலிருந்து வச்சுக்குவோம். மதியம் ஆங்காங்கே, மாலை மேற்கேருந்து தீவிரமாகி கடலோரத்துக்கு இரவில் வரும். ஓகேயா? ஆனால் இந்த 16 வரை வரக்கூடிய மழை ஒரு முறை மட்டும்தான் பெய்யும். எப்போ வந்தாலும் 1 மணி நேரம் அப்படித்தான். ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும். பெய்யும் போது எப்படி பெய்யும்? வலுத்து பெய்யும். பெஞ்சிட்டு போயிடும். காற்று குவிதலை குவித்து விட்டு கொட்டி விட்டு போயிடும். அப்படி, அதாவது 16 வரைக்கும் பெய்யக்கூடிய மழை, 15 வரைக்கும் பெய்யக்கூடிய மழை தென்மேற்கு பருவமழை. அது மாலை, இரவு, நள்ளிரவில் பெய்யும். வரும் காற்று குவிதலை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொட்டிட்டு போயிடும். ஒதுக்குதல் இருக்கும். பெரும்பாலும் மதியத்துக்கு மேலே ஆங்காங்கே தொடங்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மதியம் தொடங்கி இரவு வரைக்கும் கடலோரம் வரும். இன்றைக்கி எங்கே அதிக வாய்ப்புன்னா, தேனியிலிருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி கூடுதல் பரப்பில் பெய்யக்கூடிய இடம் விருதுநகர்லேருந்து பெங்களூர் வரைக்கும், அதாவது கர்நாடக எல்லையோரம் வரைக்கும், இல்லை எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. மதுரையிலிருந்து பெங்களூர் வரைக்கும் அதிக மழை இருக்கும். இடையில ஒதுக்குதலும் இருக்கும். கோயம்புத்தூர் மாநகரம் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு, ஒதுக்குன்னா நாளைக்கு இருக்கு. சரி, டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவு வாய்ப்புண்டு. இரவு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. மதியத்திற்கு பிறகு தொடங்கும் மழை மாலையில் அப்படியே கடலோரம் வந்து நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் வடகடலோரத்தில் தீவிரமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி எப்போ வந்தாலும் அதிகாலைக்குள்ளே 1 மணி நேரம் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்குது. ராமநாதபுரத்துக்கு வடக்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். தென் மாவட்டங்களுக்கு குறைந்த பரப்பில் இருக்கும். ரைட். நாளை ஞாயிற்றுக்கிழமை 12 எப்படி இருக்கும்? அடுத்த 24 மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 மாலை இரவில் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைச்சிடும். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? விருதுநகருக்கு வடக்க தான் சொல்லியிருக்கேன். தெற்கையும் இருக்கும். திருநெல்வேலியில் கூட நேரத்தை கொடுத்து குறைவான பரப்பில் இருக்கும். ஆனால் நாளைக்கு 15 வரைக்கும் ஏதாவது 1 மணி நேரம் தான், மாலை இரவு தான். புரிஞ்சுங்க. சரி, நாளை ஞாயிற்றுக்கிழமை 12 தென் மாவட்டங்களின் கடலோர பகுதி தொடங்கி தமிழ்நாடு வரைபட எப்படி இருக்கோ அத்தனை இடத்துக்கும் பெஞ்சுங்க. அப்படி சொல்லுங்க. ஆனால் இந்த வட கடலோரத்தில் கொஞ்சம் தாமதமாக தான் பெய்யும். நள்ளிரவு அதிகாலையில் வந்து பெய்யும். ஆனால் நான் வடகடலோரத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் மதிய நேரத்தில் பெய்கிற மழை நல்லா பெஞ்சிடும். வடகடலோரத்தில் குறைவாக பெய்யும். ஆனால் கடலோரம் மட்டும்தான் குறைவு, உள்ளே அதிகமாக இருக்கும். 15 வரைக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆங்காங்கே. ஆனால் இன்னையை விட நாளைக்கு பரப்பில் கூடும். டெல்டாவிற்கும் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்துக்கெல்லாம் நாளைக்கு கிடச்சிரும். இந்த வடகடலோரம் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கும் நாளைக்கு. ஆனால் அடுத்த நாள் திங்கட்கிழமை மாலை இரவு பெய்யக்கூடிய மழை வடகடலோரத்திற்கும் கிடைக்க பெற்றோம். அப்போ என்ன ஆகுது? தென்மேற்கு பருவமழையே
இறுதி கட்டத்தில் தீவிரமடையுது. வடகடலோரம் கிடைக்கும் அதே வேளையில் கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தீவிரமடையும். ஆக படிப்படியாக மழை தீவிரமடையுது. தீபாவளி நெருங்க நெருங்க நேரமும் அளவும் கூடும். ஆனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் பெய்யும் 15ஆம் தேதி வரைக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. திங்கட்கிழமை 13ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு உறுதியாக உண்டு. 13ஆம் தேதி 12ஆம் தேதி வாய்ப்பு அதிகம், 13ஆம் தேதி உறுதியாக உண்டு. சரி, 14ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் அதிகம். 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தென் மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகம். காரணம், காற்று சுழற்சி ஒன்று குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரப்போகுது. 15ஆம் தேதி மீண்டும் கடலோரத்துக்கும் டெல்டாவிற்கும் ராமேஸ்வரத்துக்கும் வந்துடும். நல்ல அடுத்த சிஸ்டம் வரப்போகுது. தீபாவளிக்கு முன் ஒரு காற்று சுழற்சி தமிழ்நாட்டு கரைக்கு வந்து கடந்து அரபிக்கடலுக்கு போய் தீபாவளி நாளில் அரபிக்கடலில் போய் ஒரு தீவிர தாழ்வாகி போக போகுது. அதனால் அந்த சிஸ்டம் 15ஆம் தேதி எங்கே வந்துடும்? தமிழ்நாட்டின் கரையை நொறுங்கிடும். அப்போ 15ஆம் தேதி எப்போ வேணாலும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலையிலையும் பெய்யலாம், 15ஆம் தேதி விடிய காலமும் இருக்கலாம், 15ஆம் தேதி மதியமும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக மாலை இரவு மழை உண்டு. ஆனால் 15ஆம் தேதிக்கு முன்னாடி கிழக்கு காற்று மழை தான், பெருசாக கொட்டிடாது, தூறல் சாரல் அப்படி இருக்கும். அப்படியே மேற்க போய் குவிக்கும். ஏன்னா கிழக்கு காற்று வரப்போகுது, மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் குவிக்கும். கிழக்கு காற்று பெருசாக வராது, தொடக்கம் அதுதான் லேசாக வரும். காற்று சுழற்சியும் இருக்கிற காரணத்தினால மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மழைப்பொழிவு தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலையில் 16ஆம் தேதி வியாழக்கிழமை மழை தமிழ்நாடு முழுவதுமே கிழக்கு காற்று நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். தென் மாவட்டங்களுக்கு பலத்த மழை காத்திருக்கு. 16ஆம் தேதி வடகடலோரம் சென்னையை விட திருவள்ளூரை விட செங்கல்பட்டு திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தை விட கிருஷ்ணகிரி தருமபுரி திருச்சி கள்ளக்குறிச்சிக்கு தெற்கே சேலம் இந்த மாவட்டங்கள்லாம் அதிகமாக இருக்கும். கடலோரம்லாம் கடலூர் இதெல்லாம். அப்புறம் அதை விட கூடுதலாக டெல்டாவிற்கு தெற்கே இருக்கும். நம்பர் 1 டாப் நாலுமுக்கு ஊத்து மாஞ்சோலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது. இந்த 16ஆம் தேதி வியாழக்கிழமையிலிருந்து மதுரைக்கு தெற்கு அதிக மழை, புதுக்கோட்டைக்கு தெற்குன்னு சொல்லலாம். புதுக்கோட்டைக்கு தெற்கே திருச்சிக்கு மேற்கே நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. சேலத்திற்கு மேற்கே ஈரோடெல்லாம் கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாமே. ஏன்னா வளிமண்டல சுழற்சி தாழ்வு நிலையாகி அரபிக்கடல் நோக்கி போகும்போது குமரிக்கடல் வழியாக போகும். அப்போது எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிழக்கு காற்றை கொண்டு வரும் மழைப்பொழிவாக அமையும். சரி, ஆனால் சார் பாதிக்குமா? தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்காது, இடையிடையே அப்பப்போ ஆங்காங்கே பெஞ்சிட்டே இருக்கும். தென் மாவட்டங்களில் வலுத்து இருக்கும். கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கு தீபாவளிக்கு முன்பு தீபாவளி வியாபாரத்திற்கு இடையூறு கொடுக்கும் வகையில் தெரியுது, நல்லாவே இடையூறு கொடுக்கும் போல தெரியுது. 17ஆம் தேதி எல்லாம் பெரும்பாலும் இந்த மாலை இரவு மழை தான் வலுத்த மழையாக இருக்கும். 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னா தென் கடலோரம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை கடலோரத்துக்கு உள்ளேயும் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி எல்லா மாவட்டங்களுக்கும் 17ஆம் தேதி மிக கனமழை பொழிவு தெரிகிறது. மாலை இரவு தான் நாள் முழுவதும் மழை தான். அதிகாலையிலையும் மாலை இரவுலையும் கொஞ்சம் வலுத்திருக்கும். 18ஆம் தேதியும் அதே போல் 24 மணி நேரமும் மழை வானிலை இருந்தாலும் தூறல் சாரலாக இருந்தாலும் 18ஆம் தேதி சனிக்கிழமை அடுத்த 8வது நாள் டெல்டாவிற்கும் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். ஏன்னா அரபிக்கடல் போன்ற நிகழ்வு தீவிரமடையும். கிழக்கு காற்றை கூடுதலாக இழுக்கும். அப்போது மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் மழை அதிகமாக இருக்கும். நீலகிரியோட கிழக்கு சரிவு, அதாவது பவானிசாகர் சரிவு, அதே போல் மருதமலை கோயம்புத்தூர் உள்ளிட்ட மேற்கு ஓரம், வால்பாறையோட உடுமலைப்பேட்டை பகுதி, வால்பாறை பகுதி, அதே போல் கொடைக்கானல் மலையோட வத்தலக்குண்டு பழனி பகுதி, மதுரை மாவட்ட பகுதி, வாடிப்பட்டி சோழவந்தான் பகுதி, இப்படி தேனி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, அதே போல் மூல வைகையாறு பகுதி, அதே போல் சதுரகிரி மலைப்பகுதி, அதே போல் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி கிழக்கு காற்று வந்து கிழக்கு பகுதியில் பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் பெய்யும்.
மேற்கு பகுதியில் தாழ்வு நிலை அமைந்து கொண்டு தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மேற்கு பகுதியிலையும் கேரளாவிலையும் பெய்யும். மேற்கையும் பெய்யும், கிழக்கையும் பெய்யும், உச்சிலையும் இருக்கும், டெல்டாவிலிருந்து மழை இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் மழை. 18ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை. ஆனால் பாதிக்கிற மழை அல்ல, இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழை. பெரும்பாலும் மழை அதிகாலை காலை, பெரும்பாலும் அதிகாலை மாலை இரவு இருக்கும். மாலையில் வலுத்த மழை இருக்கும், இரவு இருக்கும், அதிகாலை இருக்கும். சரி, 20ஆம் தேதி இன்னும் தீவிரமடையும். ஆக தீபாவளி நாளில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல தீபாவளி நாளில் எதிர்பார்க்கக்கூடிய வானிலை, அரபிக்கடல் நிகழ்வு தீவிரமடைந்து கேரளாவில் மழைப்பிடிவை கொடுக்கும். ஆனால் அதிகமான குளிரை ஈர்த்து கொண்டு வரும் அங்கிருந்து. ஏன்னா 2 சிஸ்டம் இருக்கும் தீபாவளி அன்னைக்கு. அரபிக்கடலில் ஒரு சிஸ்டம் இருக்கும், வங்கக்கடலில் தீபாவளி கழித்து தீவிர நிகழ்வாக வரப்போகிற நிகழ்வு வந்து அந்தமானோட தெற்கு பகுதியில் இருக்கும். சுமத்ரா தீவு பகுதியில் மழைப்பிடிப்பை கொடுத்துட்டு இருக்கும். அந்தமான் பகுதிக்கு மழைப்பிடிப்பு இதெல்லாம் கொடுத்து கொண்டே நகர்ந்து வரும் தமிழ்நாட்டை நோக்கி. அதனால அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு கூடுதல் குளிர்காற்று வரும். ஆனாலும் மழை இருக்கும். தெற்கு புறம் வந்து மழைப்பிடிவை கொடுக்கும். ஆனால் எம்ஜிஓ அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, 2 நிகழ்வு. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு எம்ஜிஓ, நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே அந்தமான் பகுதியில் ஒரு நிகழ்வு உருவாகி 2 நிகழ்வு இணைப்பு சுடிச்சால் பிணைக்கப்பட்டு நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டு தீவிரமாகுவதற்கு தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வரும். தீபாவளிக்கு பிறகு நடைமழை. அதனால் தீபாவளி நாட்களில் வியாபார அன்னைக்கு தான் கிடையாது, கொண்டாட்டத்துக்கு தூரல் சாரல் இருக்கும், அவ்வளோதான். தீபாவளிக்கு முதல் நாள் வரைக்கும் மழை இருக்கும். தீபாவளி அன்னைக்கு பெருசாக மழை இருக்காது, கொண்டாட்டத்துக்கு பெருசாக இடையூறு கொடுக்காது. சாரல், தூரல், மேகமூட்ட வானிலை, குளிர்ந்த சீதோஷ நிலை இதெல்லாம் இருக்கும். 2 பக்கம் 2 நிகழ்வு தொலைவில் இருக்கும். அந்தமான் பகுதியில் ஒன்று இருக்கும், லட்சத்தீவு பகுதியில் ஒன்று இருக்கும். 2ம் கேரளாவிற்கு மழைப்பிடிவை கொடுக்கும், அந்தமானுக்கு கொடுக்கும், தமிழ்நாட்டிற்கும் லேசான மிதமான மழைப்பிடிவை கொடுக்கும். தீபாவளி முடிஞ்சோன்னா படிப்படியாக மழைப்பிடிவு தீவிரமடையும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? வியாபாரிகளுக்கு இயல்பு வாழ்க்கையை இடையூறு கொடுக்கும், இயல்பு வாழ்க்கையை பாதிக்காது. கொடை எடுத்துகிட்டு போகணும், மழை இருந்துட்டு தான் இருக்கும். தீபாவளிக்கு முன்னாடி உள்ள வியாபார நாட்கள் எல்லாம் மாலையில் இரவில் எல்லாமே பட்டாசு வியாபாரத்துக்கும் இடையூறு கொடுக்கும். மூடி பாதுகாக்கணும், தார்பாலின் வச்சுக்கணும், நல்ல ஒரு பக்கா வச்சு மூடி பாதுகாக்கணும். அது மாதிரி தான் இருக்குது. சாரல், வடகிழக்கு காற்று மழை, வடகிழக்கு பருவமழை 18ஆம் தேதி தொடங்கிடும். பருவமழை தொடங்கும் பொழுது மழை வருது, தீபாவளி வருது. அதாவது இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத இடையூறு கொடுக்கும் மழை, அப்படி தான் சொல்லலாம். மிதமான லேசான மழை இருந்து கொண்டே இருக்கும், விட்டு விட்டு இருந்து கொண்டே இருக்கும், நல்ல மழைப்பொழிவு இருக்கும். தீபாவளி நாளில் சாரல் தூரல் தான், பெரிய மழை இருக்காது. தீபாவளிக்கு முந்தைய நாள் தான், வியாழன் வெள்ளி சனி தான் அதிக மழை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை கூட அதிகம் இருக்காது. அந்த 19ஆம் தேதி கூட அவ்வளோவா இருக்காது. ஆனால் 20ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சிஸ்டம் வந்து அரபிக்கடல் போயிடும், இன்னொரு சிஸ்டம் அந்தமானில் இருக்கும். 2 பக்கம் 2 சிஸ்டம் இருக்கும், பேசு பொருளாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அப்டேட் ஃப்ரெண்ட் இணைந்திருங்கள். நன்றி.